இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 22ஆம் தேதி தாயம் திரு அவை புனித நிக்கோலஸ் ஓவன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. நேற்று நாம் கொண்டாடிய புனிதர் ஃப்ளூ நகரத்தினுடைய நிக்கோலஸ். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனிதர் நிக்கோலஸ் ஓவன் என்கிற இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஒரு புனிதர். அன்புமிக்கவர்களே, தச்சர்களுடைய அல்லது கார்பென்ட்ரி வேலை செய்கிற தச்சு வேலை செய்பவர்களுடைய பாதுகாவலராக இந்த நிக்கோலஸ் ஓவன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சேசு சபையில ஒரு குருவானவர் அல்ல, சேசு சபையில சகோதரராக வாழ்ந்த புனிதர். என்ன இவரிடத்துல விசேஷம் அப்படி என்று பார்த்தோம் என்றால், 16வது நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்துல ஆங்கிலிக்கன் சபை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு எதிராக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையினுடைய துறவு சபைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்துல தான் இந்த சேசு சபையை சார்ந்த நிக்கோலஸ் ஓவன் என்பவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் துறவிகளும் ஒளிந்து கொள்வதற்காக மறைவிடங்களை தன்னுடைய தச்சு பணிகள் வாயிலாக செய்தார் என்று நாம் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, உடல் அளவில் சற்று குறைவான வளர்ச்சி கொண்டவராகவும் அதே நேரத்துல தச்சு பணியில கைதேர்ந்த ஒரு தச்சராகவும் இவர் இருந்தார் என்றும், இன்றைக்கும் அவர் கட்டி எழுப்பிய அந்த மறைவிடங்கள் சில இடங்களில் இன்னும் கண்டுபிடிக்காமலே இருக்கின்றன என்பதையும் இன்றைக்கு வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காகவும் அல்லது துறவிகளுக்காகவும் இவர் உதவி செய்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். மிக சிறப்பான விதத்திலே இரவு முழுவதும் இவர் அந்த ரகசிய மறைவிடங்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் குருக்களுக்கும் செய்து கொண்டிருப்பாராம். இதனுடைய ஒரு காரணமாகவே இவர் தண்டிக்கப்பட்டார், மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். இருந்தாலும் கடைசி வரையில தான் கட்டி எழுப்பிய உருவாக்கிய மறைவிடங்களை காட்டி கொடுக்காமல், அதிலிருந்து துறவிகளை காட்டி கொடுத்து அவர்களுடைய சாவிற்கு காரணமாக இல்லாமல் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சாட்சியாக வாழ்ந்து மரித்தவர் தான் இந்த நிக்கோலஸ் ஓவன் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் உழைப்பை நம்பி இருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாகவும் அதே நேரத்துல கிறிஸ்துவுக்கு மட்டும் பிரமாணிக்கமாக இருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது ப்ராடிக்கல் சன் என்று சொல்லப்படுகிற ஊதாரி மைந்தனுடைய ஒரு கதையைத்தான் இன்றைக்கு நம்ம ஓமையாக நம்முடைய வாழ்க்கை பாடமாக நம்ம பார்க்கிறோம். உலகிலேயே மிக அதிகமாக பகிரப்பட்ட ஒரு ஓமை என்று சொன்னால் இந்த ப்ராடிக்கல் சன் அப்படி என்று தான் சொல்லுவார்கள். இந்த ஓமையை உங்களுக்கு நான் திரும்படியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக நாம் சொன்னோம் என்றால், ஒரு தந்தைக்கு 2 மகன்கள். முதலாம் மாணவன் தந்தையோடு இருக்கிறான். 2ஆம் மாணவன் ஊதாரித்தனமாக இருக்க விரும்பி தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு அவன் அந்த சொத்தை வெகு தொலைவில் ஒரு நாட்டிற்கு எடுத்து சென்று விலை மாதரோடும் அதே நேரத்துல ஊதாரித்தனமாகவும் செலவழித்து அந்த நாட்டுல பஞ்சம் வந்த நேரத்துல ஒருவரிடத்துல பன்றி மேய்க்கிற வேலையை செய்கிறான். அந்த ஒரு பன்றி மேய்க்கிற பஞ்ச காலத்துல பன்றிக்கு கொடுக்கப்படுகிற உணவு மட்டுமே இவனுக்கு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் புத்தி வந்தவனாய், என்னுடைய தந்தையின் இல்லத்துல அவருடைய பணியாளர்களே நல்ல முறையில உடை உடுத்தி நல்ல முறையில உணவு உண்டு வாழ்கிற நேரத்துல அவருடைய பிள்ளையாகிய நான் இப்படி பன்றிகள் தின்னுகிற உணவுகளை தின்னுகிறேனே அப்படி என்று மனம் மாறியவனாய் என் தந்தையிடத்துல நான் திரும்பி செல்வேன், அவரிடத்துல மன்னிப்பு கேட்பேன், என்னை உங்களுடைய மகனாக அல்ல உங்களுடைய ஊழியர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்பேன் அப்படி என்று அனைத்தையும் விட்டு விட்டு தந்தையிடம் சென்றதாக இந்த ஊதாரி மைந்தனுடைய அந்த ஓமையில நம்ம பார்க்கிறோம். அந்த பக்கத்துல அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை ஒரு மாற்றாக இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தையை பற்றி இன்றைக்கு சிந்திக்க உங்களோடு நான் ஆசிக்கிறேன். அந்த அன்பு தந்தைக்கு 2 பிள்ளைகள் தான். அந்த 2 பிள்ளைகளில ஒருவன் ஊதாரித்தனமாக சென்று விடுகிறான். ஒருவன் வீட்டில் இருந்தாலும் வெளிப்புறத்தில் அவன் நல்லவனாக இருந்தாலும் உள்ளத்துல ஊதாரித்தனமாகத்தான் இருக்கிறான் என்பதை இந்த ஓமனுடைய கடைசி பகுதியில நம்ம கண்டுகொள்ளலாம். இந்த தந்தையிடமிருந்து உங்களுக்கும் எனக்கும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக கருதுவது, முதலாவது ஒரு பாடமாக அந்த தந்தையினுடைய அளவு கடந்த அன்பு. மகன் தனக்கு எதிராக குற்றம் செய்து, மகன் தன்னுடைய சொத்தையெல்லாம் சூறையாடி, மகன் தன்னுடைய சொத்தையெல்லாம் மிக கேவலமான ஒரு வழியில செலவழித்து திரும்பி வந்தாலும்
அந்த தந்தை அந்த மகனுக்காக காத்து கொண்டிருந்தார் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஊதாரி மகனுடைய தந்தையை பற்றின ஒரு ஓவியத்துல தந்தையை ஒரு மேல் மாடத்திலிருந்து ஒரு சின்ன ஜன்னல் வழியாக வெகு தொலைவு அறையில தெரியக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்து தன்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானா அப்படி என்று காத்து கிடப்பதாக ஒரு ஓவியத்தை வரைந்திருப்பார்கள். அன்புமிக்கவர்களே, மகன் சென்ற அந்த நாளிலிருந்து என்றைக்கு இந்த மகன் தன்னிடம் திரும்பி வருவான் என்று அவனை அளவு கடந்த அன்போடு மன்னிக்கவும் அரவணைக்கவும் காத்து கொண்டிருந்த அந்த தந்தையினுடைய உருவம்தான் இன்றைக்கு நமக்கு மனக்கண்ணில தெரிய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்திருந்தாலும் இறைவனிடத்துல திரும்பி சென்றோம் என்றால் நமக்கு அவரிடத்துல தஞ்சம் உண்டு என்கிற முதல் செய்தியைத்தான் ஊதாரி மைந்தனுடைய தந்தையிடமிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது ஒரு பாடமாக அன்புமிக்கவர்களே, இந்த தந்தையினுடைய மன்னிப்பும் இரக்கமும் பாவிகளாக இருக்கிற ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அறைகூவல், ஒரு அன்பு அழைப்பு என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எத்துணை பாவிகளாக இருந்தாலும் இறைவனுடைய இரக்கம், அவருடைய மன்னிக்கும் அந்த மனது நம்மை முற்றிலுமாக மாற்றிவிடும் என்பதையும் இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில பல நேரங்களில மன்னிக்காமல் இரக்கம் இல்லாமல் மனித மிருகங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் சிலருக்குத்தான் இந்த இரண்டாவது செய்தி. இறைவனைப் போல மன்னிக்கிற மனதுடையவர்களாய், இறைவனைப் போல இரக்கமுடையவர்களாய் வாழ இந்த தந்தையிடமிருந்து இரண்டாவது பாடத்தை கற்றுக்கொள்வோம். மூன்றாவது பாடமாக, இறைவனுடைய மன்னிப்பை பெற்று பிறரை நாம் மன்னித்து வாழ்ந்தால் அந்த இடத்துல பெருமகிழ்வு ஏற்படும் என்கிற மூன்றாவது செய்தியும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். எப்படி அந்த இரண்டாவது மகன் வீட்டிற்கு வந்த நேரத்துல, அந்த இடத்துல இரண்டாவது மகன் திரும்பி வந்த நேரத்துல மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் ஏற்பட்டதோ, அதே போல விவிலியத்துல மண்ணுலகில ஒருவர் மனம் மாறுகிற நேரத்துல விண்ணுலகில பெருமகிழ்வு ஏற்படும் என்று விவிலியத்துல நம்ம வாசிப்பது போல, எப்பொழுது ஒரு ஒப்புரவு நடக்கிறதோ, எப்பொழுது இறைவனிடத்தில் நாம் இணைகிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் விண்ணுலகில பெரும் மகிழ்வு ஏற்படும். தொலைந்து போயிருந்த ஒருவர், காணாமல் போயிருந்த ஒருவர், மன மாற்றத்திற்கு பிறகு இறைவனிடத்துல ஒருவர் வருகிற நேரத்துல அந்த இடத்துல அக்களிப்பும் பெருமகிழ்வும் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய், எப்பொழுதெல்லாம் ஒப்புரவு நடக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனிடத்துல திரும்பி வருகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் பெரும் மகிழ்வு விண்ணகத்திலும் ஏற்படும், நம்முடைய உள்ளத்திலும் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இந்த பெருமகிழ்வை சுவைக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த பெருமகிழ்வை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் இறைவனோடும் மனிதரோடும் ஒப்புரவோடு இருக்க வேண்டும் என்கிற இந்த அழைப்பை ஏற்று தவக்காலத்துல இந்த விண்ணக தந்தையினுடைய அன்பையும் அளவு கடந்த மன்னிப்பையும் அளவு கடந்த இரக்கத்தையும் சுவைக்க முயற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.